நமஸ்காரம் எவ்ரிஒன். நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டு டேயில் நம்ம எல்லாருமே லைஃப்பில் கார் ஓட்டிகிட்ருப்போம். ஸோ கார் கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு 2 காரு 3 கார்னு கண்டிப்பாக வச்சுருக்காங்க. ஸோ அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த சம்மர் டைமில் காரில் உள்ள பேட்ரி எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. காரோட பேட்ரியை வந்து நீங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணால் மட்டும்தான் அந்த பேட்ரி வந்து நல்ல லைஃப் வரும். இல்லை அப்படின்னா சீக்கிரமாகவே போயிடும் உங்களுக்கு. நார்மலாக 3 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி இல்லை 6 மந்த்துக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக வந்து நம்ம பேட்டரியை க்ளீன் பண்ணி ஆகணும். அதுவும் இப்போ சம்மர் டைம் வந்துடுச்சு. சம்மர் டைமில் கண்டிப்பாக பேட்ரி வந்து உங்களுக்கு பயங்கர ஹீட் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம அதை க்ளீன் பண்ணி வச்சா மட்டும்தான் பேட்ரி லைஃப் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு எங்கேயா போயிட்டு இருக்கும்போது பிரேக் டவுன் ஆகும். இல்லை பேட்ரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சார்ஜ் கம்மியாயிரும். ஸோ அதில் அந்த டிஸ்டில்லர் வாட்டர் வந்து லெவல் கரெக்டாக இருக்காங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ அதையுமே நம்ம கரெக்டாக வந்து செக் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு விஷயமும் நம்ம பார்த்து நீட்டாக வச்சா மட்டும்தான் நம்ம காரை வந்து டே டு டேயில் ரன் பண்ணும்போது எங்கேயும் வந்து பிரேக் பண்ணாமல் நம்மளால் ரன் பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, காரை வந்து பார்க் பண்ணி நம்ம வீட்டில் வச்சுட்டு ஒரு 1 மந்த்தோ இல்லை 2 மந்த்தோ நீங்கள் ஃபாரின் எதாவது போகிறீங்க அப்படின்னா, அந்த பேட்ரியோட அந்த கனெக்டிவிட்டியை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்ரியோட வந்து வீக் ஆகாமல் இருக்கும், கரெக்டான பவரில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ அந்த டிஸ்டில்லர் வாட்டர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்த வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போது. ஸோ அங்கே டஸ்ட்டு அதிகமாக வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அந்த டஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த வாட்டர் லெவல் வந்து நம்ம கரெக்டாக இருக்காங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தா மட்டும்தான் நம்மளோட பேட்ரி லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ஈஸியாகவே நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். நார்மல் அக்சசரி ஷாப்லேயோ இல்லை பெட்ரோல் பம்பில் போயிட்டு நீங்கள் டிஸ்டில்லர் வாட்டர் கேட்டிங்க அப்படின்னாலே ஒரு பாட்டில் கொடுப்பாங்க. ஸோ அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வந்து நம்ம டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 6 இருக்கும், உங்களுக்கு 6 பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த சைடு ஒரு 3 பாயிண்ட்டு, அந்த பக்கத்தில் ஒரு 3 பாயிண்ட்டு. ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த 3 ஹோல்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டஸ்ட் ரொம்ப அதிகமாக சேர்ந்துருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம வண்டி ரெகுலராக நிறைய யூஸ் பண்ணுறதுனால ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி க்ளீன் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ டஸ்ட்டு சேர்ந்துருக்கு. ஸோ இந்த டஸ்ட்டை இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பேட்டரியோட லைஃப் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். 12.59 இருக்குது. ஸோ 12.59 வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 12.59 இருந்தது அப்படின்னா பேட்ரி லைஃப் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.30 14.40 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வண்டியை. 14.35 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ எக்ஸலண்ட்டான கண்டிஷனில் இருக்குது நம்ம பேட்ரி. இதுக்கப்புறம் நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹெட்லைட் போட்டாச்சு. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே ஏசி ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஆன் பண்ணதுக்கப்புறம் லோடு போடும்போது எவ்வளோ எடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ லோட் ஆகும்போதும் வந்து பார்த்திங்கன்னா 14.10 25 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. கார் ட்ரெயினர்ஸ் கார் அண்ட் 2 வீலர் ட்ரைனிங் பக்காவாக சொல்லிக் கொடுப்போம். அதுவும் நம்ம சேனல் இருக்குது, சென்னை கார் ட்ரெயினர்ஸ் அஜித் அப்படின்னு போட்டிங்கனாலே யூடியூப்பில் வரும். அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.